மனிஷாவின் ஆடம்பரமான வீட்டில் மனிஷா நேர்த்தியான ஆடையணிந்தபடி சோபாவில் அமர்ந்திருக்கிறாள். ஒரு கையில் ரிமோட், மறு கையில் விலையுயர்ந்த செல்போன். அப்போது காலிங் பெல் ஒலிக்கிறது. யார் அது? உள்ளே வாருங்கள் என்றாள் மனிஷா உட்கார்ந்தபடியே. நண்பர்கள் உள்ளே வருகிறார்கள். ஓ, ராதா. ரமேஷ், வாங்க வாங்க, இங்கே உட்காருங்க என்று அமர இடம் காட்டுகிறாள். ராதாவும் ரமேஷும் உட்கார்ந்து வியப்புடன் சுற்றும் முற்றும் பார்க்கிறார்கள். மனிஷா, என்ன ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாய் என்று தோழி ராதா கேட்க, அதற்கு மனிஷா, என்னோட பெற்றோர் வெளிநாட்டில வேலை செய்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதனால்தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை, இது இறைவன் கொடுத்தது என்றாள். உடனே ரமேஷ், சாரி மனிஷா, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்க கனவிலும் நினைக்க முடியாது, எங்க பெற்றோர் இங்கே இருந்து வயல்வெளியில உழைக்கிறாங்க என்றார். அதுக்கு மனிஷா, ஆமா, நீங்க சொல்றது சரிதான், உங்களால இந்த வாழ்க்கைக்கு வர முடியாது என்று சொல்லிவிட்டு போனை எடுத்து, ஹாய் அம்மா, அப்பா எப்படி இருக்கிறார் அம்மா? நீங்கள் எப்போது வருவீர்கள் அம்மா? தாத்தாவும் பாட்டியும் நலமாக இருக்கிறார்கள் அம்மா. பப்பி, ஓகே அம்மா, பாட்டி கல்யாண வீட்டிற்கு போயிருக்கிறாங்க அம்மா. சரி சரி அம்மா, ஓகே அம்மா. அம்மா பை என்று கூறி போனை வைக்கிறார். நண்பர்களை பார்க்கிறார். ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் டீ போட்டுட்டு வருகிறேன். இல்லை குஃபெத்தை, எனக்கு காபி டீ போட தெரியாது, குளிர்பானம் கொண்டு வர்றேன். பிரிட்ஜில் எல்லா வகை கூல் ட்ரிங்க்ஸும் இருக்கு. உள்ள போய் 2 குளிர்பானங்களை கொண்டு வருகிறார். அதனை குடித்து விட்டு பின்னர் அவர்கள், ஓகே மனிஷா, நாங்க போறோம் என்றனர். அதற்கு மனிஷா, நீங்க வந்ததால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்றாள். பின்பு ராதா மனிஷாவை ஒரு முறை அவளின் வீட்டிற்கு அழைக்கிறாள். நிச்சயமாக வருவேன் என்று மனிஷா சொல்ல அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மனிஷா ராதாவின் எளிய இல்லத்திற்கு செல்கிறார். ராதா, ரமேஷ் மற்றும் சுரேஷ் இருக்கிறார்கள். மனிஷா வருகிறாள். ராதாவும் ரமேஷும் முன்னே வந்து வரவேற்கிறார்கள். மனிஷா உட்காருகிறாள். முகத்தில் கொஞ்சம் அசௌகரியம் தெரிகிறது. ராதா மோர் கொண்டு வருகிறாள். மனிஷா, இந்த மோரை குடிங்க என்றாள். ராதா, அதுக்கு அவள், மோரா என கேட்க, அதுக்கு அவள், ஆமா, எங்க வீட்டுல மாடுகள் இருக்கு, அதிலிருந்து பால் எடுத்து மோர் தயாரிக்கிறோம், விருந்தினர்களுக்கு மோர் கொடுக்கிறது எங்க வழக்கம் ஹெஞ்ச் என்று கூற, மனிஷா மோரை குடித்துவிட்டு மிகவும் சுவையாக இருக்கு என்றாள். மீண்டும் ராதா, இன்னொரு கப் வேண்டுமா என்று கேட்க, இல்ல தேங்க்ஸ் என்றாள். மனிஷா வெப்பம் தாங்காமல் ஒரு காகிதத்தால் விசிறிக்கொள்கிறாள். உடனே ரமேஷ், சுரேஷ் ஜன்னலை திற, காற்று வரும் என்று கூற சுரேஷ் ஜன்னலை திறக்கிறான். இனிமையான காற்று உள்ளே வருது. என்ன ஒரு அழகான காற்று, எங்க ஏர் கண்டிஷன் அறையில் இப்படிப்பட்ட காற்றை உணர முடியல என கூறினாள் மனிஷா. ஓ, உடனே அப்படியா என்று கேட்க, அதுக்கு மனிஷா, ஆமா சுரேஷ், எங்க வீட்டை சுற்றி மரங்கள் இல்லை, காய்ந்த இலைகள் வளாகத்தை அழுக்காக்கும்னு பெற்றோர் மரங்களை வெட்டி கம்பவுண்டுக்குள்ள இன்டர்லாக் தளம் போட்டாங்க. வெப்பத்திலிருந்து நல்ல காற்று வரணும்னு தான் படுக்கை அறைகள்ல ஏர் கண்டிஷன் பொருத்தினோம் என்றால். அதுக்கு ராதா, எங்களுக்கு ஓலை வீடு இருக்கு, சுற்றிலும் நிறைய மரங்கள் இருக்கு, அதனால அதிக வெப்பம் இல்லை, ஆனா நாங்க பருத்தி உடை அணிகிறோம், அதனால எங்களுக்கு நல்லா இருக்கும். உண்மைதான், சுத்த உங்க ஆடைகள் உடலை வெப்பமாக்குகின்றன. அதனால்தான் வத உங்களுக்கு விசிறி இல்லைன்னா ஏர் கண்டிஷன் தேவைப்படுது. உண்மையிலேயே அன்றிலிருந்து சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எல்லாம் பழங்காலத்தை போல மண் பானை உபயோகிக்கிறீர்களே அப்படி என்று மனிஷா கேட்க, அதற்கு பழங்காலம் இல்லை, தாத்தா சொல்வார், நாம் அதை இன்று பார்க்கும் பல மாற்றங்கள் வெறும் 40 ஆண்டுகளில் தான் வந்தது என்று ரமேஷ் கூற, ஆமாம் ஆமாம், பொருளாதார வளர்ச்சியும் சிமெண்ட், இரும்பு, அலுமினியம், தாமிரம், உரம், வாகன நிறுவனங்களும் இக்காலத்தில் தான் வளர்ந்தன. இவைதான் இன்றைய சுற்றுச்சூழல் சமநிலையின்மைக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் முக்கிய காரணம் என்று மனிஷா சொல்ல, பின்னர் ராதா, மலைகளும் குன்றுகளும் இயற்கையின் சரி செய்யும் கருவிகள், நாம் அறியாமலே கட்டிடங்கள் கட்ட அவற்றை அடிக்கிறோம் என்றாள். பின்னர் ரமேஷ், ஆமாம், நானும் இதே நினைக்கிறேன், கட்டிடங்கள் எத்தனை ஆண்டுகள் நிலைக்கும், பிறகு அவை பயனற்ற குப்பைகளாகிவிடும் என்று கூற மீண்டும் ராதா,
சபாம்டேராரே, நீங்கள் சொல்வது மிகவும் சரியானது. ஆ, மண்ணையும் உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களையும் பயன்படுத்தினால் மீண்டும் பயன்படுத்த முடியும் என்றாள். அதற்கு மனுஷா, மிகவும் சரியானது. வீட்டிற்கு போகும் நேரம் ஆயிற்று, நாம் போகலாமா என்று கேட்க, அதற்கு அவள் இருட்டி வருகிறது பை, மீண்டும் சந்திப்போம் என்று கூறுகிறாள். பின் மனிஷா கிளம்புகிறாள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மனிஷாவின் வீட்டில் இரவு மின்சாரம் இல்ல. மனிஷா தவிக்கிறாள். மின்சாரம் இல்ல, இருட்டு, தனிமை, செல்போனில் சார்ஜ் இல்ல. என்ன ஒரு வாழ்க்கை என்று. மின்சாரமே இல்லை, செல்போனில் சார்ஜ் இல்ல. சின்ன அம்மா அப்பாவை எப்படி கான்டாக்ட் கொள்வேன்? ஏர் கண்டிஷன் இல்லாமல் எப்படி தூங்குவேன்? சே, தனிமையாக இருக்கிறது. என்னிடம் பேச யாரும் இல்லை. ஓ கடவுளே, என்ன ஒரு வாழ்க்கை இது என்று கூற அழுகிறாள் மனிஷா. அப்போது ராதா, ரமேஷ் மற்றும் சில நண்பர்கள் வருகிறார்கள். மனிஷா அவர்களை கட்டிப்பிடித்து அழுகிறார். அப்போது ராதா, அழாதே மனிஷா, உன் நிலைமை புரிகிறது. நீ ஆடம்பர வாழ்க்கையில் பழகிவிட்டாய். நாங்கள் எளிய வாழ்க்கையில் பழகி இருக்கிறோம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடிகிறது. ஆனால் உன்னை போன்றவர்களால் ஆடம்பர பொருட்கள் இல்லாமல் வாழ முடிவதில்லை என்று கூறி ஆறுதல் அளிக்கிறாள். ஆமா நண்பர்களே, ஆடம்பர பொருட்களை தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தி எளிய வாழ்க்கை வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்கிறாள் மனிஷா. உடனெவரும் இணைந்து ஆமா நண்பர்களே, பொதுகுளம் 6 கிணறு முறையை பயன்படுத்தி ஆரோக்கியமான பூமிய வருங்காலத்திற்கு காப்பாற்றுவோம் என உறுதியெடுத்தனர்.